சந்தேகம் வந்துடும். தப்பி தவறி ஆண்டவர் அக்கினியை இறக்காம வலியை பட்சிக்காம போனா 850 பேர் இருக்காங்க. பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க. ஒரு பீஸ் கூட மிஞ்சாது. அப்படிப்பட்ட சந்தேகம் நமக்கு வந்திருக்கும். ஆனால் எலியாவுக்கு சந்தேகமே வரல. ஏன் தெரியுமா? தேவனோடு கூட உறவாடுகிறவன், தேவ சத்தத்தை கேட்டு பழகினவன், தேவ சித்தத்தை செய்கிறவன், தேவனுக்கு முன்பாக எப்பொழுது நிற்கிறவன். மனிதனுக்கு முன்பதாக அல்ல, அதிகாரிகளுக்கு முன்பதாக அல்ல. யாராவது ஏதாவது கொடுப்பாங்களா, ஏதாவது செய்வாங்களா என்று மற்றவர்களுக்கு முன்பதாக நின்று கை நீட்டுகிறவன் அல்ல, பொருளாசை இல்லாதவன். தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவர்கள் தான், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்கள் மட்டும்தான் அந்த பொருளாசை இல்லாதவர்களாக இருக்க முடியும். வார்த்தையிலே விசுவாசம் இருக்கும், வார்த்தையிலே